சில ஸ்வீட் உண்மையிலே ஹெல்த்தியாக இருக்கும், ஆனால் இது அதுக்கும் மேலே. ஏன்னா நம்ம முளைக்கட்டின பாசிப்பயிறு வச்சு செஞ்சுருக்கிறோம். 2 கப்பு எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு சூடானதும் நம்ம அரைச்ச மிக்சர் ஆட் பண்ணி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வதக்குனதும் 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 10 ரூபா பேக்கெட் இருக்கும்ல அமுல்து, அது 2 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் சக்கரையில் 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கலாம். கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உருட்டணுன்னா டிரான்ஸ்பரண்ட்டான பால் ரெடி ஆகணும். அதை சூடாகவே கடாயில் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு நம்மளுக்கு ஷைன் கிடைக்கும். அதனால் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கடாயை விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போது ஒரு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பர்ஃபி ரெடி.